வணக்கம். குருரு மேட்ரிமோனி ஆப்ல என் டாக்டருக்காக வரன் பார்க்க பதிவு பண்ணி வச்சிருந்தேன் லாஸ்ட் இயர். அது என்னுடைய ஃப்ரெண்டு லதா பிரகாஷ்ன்றவங்க தான் அட்மின். அவங்க தான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. ஸோ நாங்கள் வரன் பார்த்துட்டு இருந்தோம். நிறைய வரன் பார்த்துட்டு இருந்தோம். கொஞ்சம் மிஸ் மேட்சிங்காக இருந்துச்சு. அதில் அவங்களுடைய கரெக்டான அட்வைஸ் என்ன எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஃபோக்கஸிங்காக தேடுங்க. ரெண்டாவது பாசிட்டிவாக முதல் நீங்கள் நினைங்க, உங்கள் டாக்டருக்கு இடம் முடிஞ்சிடும், கரெக்டாக இந்த வருஷத்துக்குள்ள முடிஞ்சிடும் அப்படின்ற ஒரு அட்வைஸ் கிடைச்சது. அந்த டைம்ல கரெக்டான ஒரு வரன் வந்தது. நாங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ற மாதிரி. அப்புறம் நாங்களும் ப்ரொசீட் பண்ணோம். என் டாக்டருக்கு இப்போ கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் மந்த் மேரேஜ். இது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக நான் தெரிவிச்சுக்கிறேன். ரெண்டாவது இந்த குருரு ஆப் மேட்ரிமோனி ஆப்க்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ற ஒவ்வொரு ரூபாவுமே அவங்க பல நலத்திட்ட உதவிகள் செய்யறாங்க. அதுல மெயின் நீடி பீப்புள்ஸ்க்கு தேவையான பொருட்கள்லாம் கொடுக்கறாங்க. லாஸ்ட் இயர் கூட நவம்பர் மந்த்ல பிளாங்கெட்ஸ் கொடுத்தாங்க. அப்புறம் அன்னதானம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நீடி பீப்புளுக்கு மேரேஜ்க்கு ஹெல்ப் பண்றாங்க. ஸோ ஸ்டடீஸ் இந்த மாதிரி நிறைய உதவிகள் பண்றாங்க. ஸோ நாம கொடுக்கற அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பணம்ன்றது நமக்கே தெரியாம நமக்கு ஒரு புண்ணியத்தை சேர்த்து கொடுக்குது. அதே மாதிரி அங்க இருக்கிற ஒவ்வொரு அட்மின்ஸ் எல்லாருமே எவ்ரி 15 days ஒன்ஸ் நம்ம வாட்ச் பண்றதாகட்டும், டெக்னிக்கல் இஷ்யூஸ் சார்ட் அவுட் பண்றதாகட்டும், எல்லாமே பர்ஃபெக்டா நடக்குது. ஸோ நிஜமாவே நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன். குருரு மேட்ரிமோனி ஆப் நடத்தும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். வணக்கம். குருரு மேட்ரிமோனி ஆப்ல என் டாக்டருக்காக வரன் பார்க்க பதிவு பண்ணி வச்சிருந்தேன் லாஸ்ட் இயர். அது என்னுடைய ஃப்ரெண்டு லதா பிரகாஷ்ன்றவங்க தான் அட்மின். அவங்க தான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. ஸோ நாங்கள் வரன் பார்த்துட்டு இருந்தோம். நிறைய வரன் பார்த்துட்டு இருந்தோம். கொஞ்சம் மிஸ் மேட்சிங்காக இருந்துச்சு. அதில் அவங்களுடைய கரெக்டான அட்வைஸ் என்ன எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஃபோக்கஸிங்காக தேடுங்க. ரெண்டாவது பாசிட்டிவாக முதல் நீங்கள் நினைங்க,